guys, this is Shiana. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ஈஸியான kids favorite chicken cheese stuffed bun எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பன் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வார்ம் மில்க் 1/2 கப், சுகர் 1 ஸ்பூன், ஈஸ்ட் 1 ஸ்பூன், மைதா 2 கப் எடுத்திருக்கேன், சால்ட், பட்டர் 3 டேபிள். இதோட மேரினேஷனுக்காக போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டஃபிங்காக ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஃபெனல் பவுடர், சிக்கன் மசாலா, கோகோனட் ஆயில், இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் ப்ளஸ் சுகர் இருந்தால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிற அந்த கேப்பில் நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகி ஜூஸியாக கிடைக்கும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோமிங்காக இருக்கும். இதுதான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்றத காணிக்கும். இப்போ நம்ம இதுக்கான டோ ரெடி பண்ணிடலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மில்க் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நான் ஒரு எக் வந்து உடைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பன் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோ எப்படி பிசைகிறோம் அப்படின்றது தான். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வரும். மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்சமாக ஃப்ளார் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் கை வச்சு. மாவு பார்த்திங்கன்னா வந்து கையில் லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் பிசைகிறப்போ அது எல்லாமே போயிட்டு நல்லா நீட்டாக உங்களுக்கு பால் மாதிரி கிடச்சிடும். இது ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணி இந்த டோ நமக்கு டபுள் சைஸ் ஆகிற அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 ஹார்ஸ்க்கு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குட்டி குட்டி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக குக் ஆனதுமே பார்த்திங்கன்னா வந்து வெளியே இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அடி பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி யாரும் திங்க் பண்ண வேணாம். சூப்பராக வந்து சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக குக் ஆனதும் கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சேம் அதே பேன்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு
மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபென்னல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன், அந்த ட்ரைனஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ், ஒரு சில பீசஸ்லாம் உங்களுக்கு பிக்காக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கை வச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக ஆக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபைனலி இந்த சிக்கன் பன்னோட ஃபில்லிங்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளோர் நல்லா ரைஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா பஞ்ச் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பரோட்டாக்கெலாம் மாவு எடுப்பீங்களா, அதை விட கொஞ்சம் குட்டியாக இருந்தால் போதும். ஏன்னா எப்போவுமே நம்ம பன் பேக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா டபுள் சைஸாக வரும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், மீடியமான ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு செட் பண்ணிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து மொசரல்லா சீஸ் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஃபில்லிங்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி அந்த டோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாவு எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா தட்டி தட்டி விட்டு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி, ஏன்னா ஃபில்லிங்ஸ் வைக்கணும்ல அந்த லெவலுக்கு வர்ற மாதிரி வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து தூவி விட்டுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக இதை வந்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் வந்து ஹோல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஆனால் நீங்கள் கரெக்டாக மாவு பிசைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஹோல்ஸ் வராது, கரெக்டாக நமக்கு கைக்கு செட் ஆகி வரும். இந்த மாதிரி சூப்பராக பால் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ப்ரொசீஜர்லேயே நம்ம எல்லா பால்ஸையுமே வந்து ரெடி பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய கோல்டன் கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் எக் யோக் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வரும். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்கோட மஞ்சள் கரு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு மேலே தடவி விட்டுடுறேன். அப்போ பேக் பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஒரு கலரில் கிடைக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருப்பு எள் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பன்னோட ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த கேப்பில் நம்ம 10 மினிட்ஸ் 120 டிகிரியில் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பன் எல்லாமே வச்சிடலாம். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளஃபியான சாஃப்டான சிக்கன் ஸ்டஃப்டு பன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டா உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த பன் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா சூடாக இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட இன்கேஸ் ஓவன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் குக்கரில் கீழே கொஞ்சம் சால்ட் போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். தேங்க்யூ.